இது பாத்தீங்கன்னா இது டொயோட்டா இனோவா கிறிஸ்டா. இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019 நார்மல் இனோவா பார்க்க போறோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 12,75,000 கோட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இது ஹூண்டாய் கிரிட்டா. இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஸ்மால் கார் பார்க்க போறோம். இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,75,000 அவங்க கோட் பண்ணிருக்காங்க. இது ஆல்டோ K10 VXI மாடல். இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,75,000 அவங்க கோட் பண்ணிருக்காங்க. கார்னிவல் இருக்கிறதுல நிறைய பெரிய வண்டி இந்த வண்டி தான். சர்வீஸ் வித்தியாசமா சைடு ஓபன் ஆகுது. அந்த ஜாக்வார் இயர் பாத்தீங்கன்னா 2018. இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 22 lakhs அவங்க கோட் பண்ணிருக்காங்க. கலர் வித்தியாசமா இருக்குல்ல, ஆரஞ்சு கலர். MG கிளாஸ்டர் இயர் பாத்தீங்கன்னா 2021. மாருதி ஸ்விஃப்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2021. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு BTA டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் கார்ஸ் தான் வந்திருக்கேன். நிறைய பேர் கார்ஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறது, 5 சீட்டர்ஸ் எத்தனை இருக்குது, 7 சீட்டர்ஸ் எத்தனை இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எத்தனாவது ஓனர், இதெல்லாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செகண்ட்ஸ் கார்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் வரீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, ஆனால் BTSன்ற பேரை சொல்லாமல் பண்ணுறனால அவங்களுக்கு நீங்கள் வர்றது தெரியாமையே இருக்குது. ஸோ அதனால் கால் பண்ணும்போதோ இல்லை நேரில் வரும்போதோ நான் BTS யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்திருக்கேன், மேடம் ஒருத்தவங்க வீடியோவில் பேசுவாங்கள்ல, அக்கா ஒருத்தவங்க வீடியோவில் பேசுவாங்கள்ல, அவங்க வீடியோ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன்றது சொல்லுங்கள், அவங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய வீடியோ பண்ணுறது ஜென்ஸ் தான், அக்கா நான் இல்லை. ஸோ அக்கா வீடியோ பார்த்துட்டு வந்தேன் சொன்னால் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுமா இருக்கும். ஸோ இதை மறக்காமல் சொல்லணும். இனிமேல் இது நான் ரிக்வஸ்ட் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வச்சுக்கிறேன். லோன் உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் இருக்கிற மாதிரி, அதாவது லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மொத்தம் எங்கேருந்து வேணாலும் இருக்கலாம். இப்போ வாங்க வீட்டுல போகலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி, அடுத்தது நம்மளும் சின்ன ஒரு ஸ்மால் வெஹிக்கிள் தான் பார்க்க போறோம். ஆல்டோ K10 VXI மாடல். இது இயர் பாத்தீங்கன்னா 2019. சிங்கிள் ஓனர், 46,000 ரன் ஆயிருக்கு. சூப்பர். மெரூன் கலர் தான். இதுவும் கஸ்டமர் நல்லா லைக் பண்ற கலர் தான் இது உங்களுக்கு. இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,75,000 அவங்க கோட் பண்ணிருக்காங்க. லேடிஸ் ஓட்டுறதுக்கு இதுவும் நல்ல கம்ஃபர்ட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. சின்னதா இருக்கும்போது அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். ரோடு வந்து சின்ன குட்டி குட்டி ரோடுக்குள்ள அழகா கொண்டு போய் வர முடியும். ஏன்னா ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் டிரைவிங்ல அது ஒரு சின்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்றது ப்ராக்டிக்கலா அதுதான். ஏன்னா குட்டி ரோட்ல ஜென்ஸ் ஓட்டுற மாதிரி நம்ம சில லேடிஸ்க்கு ஓட்ட முடியறது இல்லை. அதனால காம்பாக்டா இருந்தா கன்வீனியன்டா இருக்கும். இது 3,75 சொல்றாங்க. ரெண்டு வண்டியும் அதே ரேட்டு தான் போல இருக்கு. நேர்ல வந்து பேசிக்கலாம். நான் கேட்ட மாதிரி 3 லட்சம் ரூபாய் கேட்டுறாதீங்க, கட்டு உணர்த்திப்பாங்க. கொஞ்சம் கிச்சம் பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பாக்குறது வந்து கியா கார்னிவல். ஓகே, இருக்கிறதுல நிறைய பெரிய வண்டி தான் இந்த வண்டி தான். ஃபேமிலிக்கு செமையா இருக்கும் இந்த வண்டி. சரி, இதோட இயர் பாத்தீங்கன்னா 2021. ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக் பிரீமியம் மாடல். நிறைய வந்து ஆட்டோமேட்டிக் தான், ஈஸி டிரைவ் தான், சூப்பரா இருக்கும் வண்டி உங்களுக்கு.
இது பிரீமியம்ன்றது உங்களுக்கு மிட் வேரியன்ட் வரும் வண்டி. இயர் 2021. இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 99,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. வண்டி சொல்லவே வேண்டாம். உள்ள ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வெல் மெயின்டைன் வச்சிருக்காங்க வண்டியை. இன்டீரியர் பார்த்தாலே தெரியுது. சூப்பரா இருக்கும் வண்டி. காட்டாரு உள்ள இன்டீரியர் ஃபுல்லா வாஷ்போர்ட்லாம். இது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் தான். சர்வீஸ் கதவு வித்தியாசமா சைடு ஓபன் ஆகுது. அந்த மாதிரி தான் டோர் உங்களுக்கு ஓபன் ஆகும். அத ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபேமிலி ஒரு பெட்டே போட்டு இது பண்ணிக்கலாம். கலந்து தூங்க வைக்கலாமா? பக்காவா இருக்கும். ஓகே. சீட் எல்லாமே நல்ல செம்மையா இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் வேற லெவல் தான் இல்ல? ஆமா. ஒரு வீட்ல இருந்த ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வண்டியில போகும்போது. வண்டியில போறமா ஃபீல் வராது. வீட்ல எப்படி இருக்குமோ அதே ஃபீல் வரும் வண்டியில. டிராவல் பண்றோம் அப்படி அந்த இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. நல்ல ஃபீலோட போலாம். வீட்ல பாட்டு போட்டு எப்படி அமக்கலம் பண்ணுவோமோ அது காருக்குள்ள அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் வண்டி உங்களுக்கு. பாருங்க இதுக்கு வந்து ஹேண்ட் ரெஸ்ட் கூட அழகா இருக்கு உங்களுக்கு. இந்த வண்டியில ஹேண்ட் ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. சீட் ஃப்ரண்ட்ல இது பண்ணிக்கலாம், பேக்ல தள்ளிக்கலாம். ஆமா. ஃப்ரண்ட் புஷ், பேக் புஷ் எல்லாமே இருக்கு வண்டி. சூப்பரா இருக்கும் வண்டி உங்களுக்கு. அதனால தான் இது டிமாண்டாவும் இருக்கு. ஆமா. என்ன ரேட்? இது கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 22 lakhs தான். ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மியா? 22 லட்சம் சொல்றீங்க, கம்மி வேற சொல்றீங்க. கம்மி தான். நம்ம ரேட் பார்கெயின் பண்ணி பேசிக்கலாம். சரி நேர்ல வாங்கப்பா. ஆனா இதுக்கு லோன் உண்டு இல்ல? தாராளமா பண்ணலாம். 80 to 90%. ஐடி எல்லாம் ஃபைல் பண்றாங்க பக்காவானா 90% ட்ரை பண்ணி கொடுக்கலாம். 100% கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டோம். யூஸ்டு கார் இல்ல, சோ அதனால ஃபேக்கா நாங்க கொடுக்கல. ஆமா, கொடுக்கல. சரி ஓகே. சோ அடுத்து நம்ம பாக்குறது ஒரு லக்ஸூரியஸான கார் ஜாகுவார். ஆமா. இது ஜாகுவார். இயர் பாத்தீங்கன்னா 2018. செகண்ட் ஓனர். இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா 35,000 தான் ரன் ஆயிருக்கு. ஒயிட் கலர். 35,000 தான் ரன் ஆயிருக்கு. ஓனர்ஷிப் தான் மாறிச்சே தவிர கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். 35 தான் ஓடி போது. நிறைய வண்டி நம்ம 2 லட்சம் தான் பார்த்தோம். இது வெறும் 35 தான் ஓடி இருக்கு. வெறும் கம்மியா 35,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. சன்ரூஃப்லாம் வந்துரும் உங்களுக்கு. ரொம்ப வண்டி டாப் மாடல்ல. சோ சன்ரூஃபோட வந்துரும் உங்களுக்கு. வண்டி ரொம்ப வெல் மெயின்டென்ல இருக்கு வண்டி. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 42 lakhs கோட் பண்ணிருக்காங்க. சரி, ரேட் பார்கெயின் பண்ணி நம்ம பேசிக்கலாம். நெகோஷியேட் தான். 42 லட்சம் சொல்றாங்க. நீங்க நேர்ல வந்து பேசும்போது கம்மி பண்ணலாம். இதுக்கு லோனும் உண்டு. ஆமா, ஊர்ல இருந்து வேணா வரலாம். அண்ட் எந்த ஊர்னாக்கா தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் நீங்க வரலாம். நேர்ல வந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க கட்டாயமா. சேனல் பேர் சொல்லுங்க, பிடிஎஸ் டிஸ்கவர் vlogனு. அப்பதான் நீங்க எந்த சேனலை பார்த்து வந்தீங்கன்றதும் தெரியும். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. கண்டிப்பா கேக்குறோம். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. எப்படி உங்களுக்கு எங்களை மோடங்கார தெரியும் வந்து நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. வர கஸ்டமர்ட்ட கண்டிப்பா கேக்குறோம். அதான் கேட்டா சொல்றதுக்கு நீங்க சேனல் பேர் ஞாபகம் வச்சுங்க, பிடிஎஸ். ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது, இதுக்கு முன்னாடி நம்ம ஜாகுவார்ல எஸ்யூவி டைப் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து செடான் டைப்ல பார்க்க போறோம். ஆமா. இது பாத்தீங்கன்னா இயர் வந்து 2015. டீசல் ஆட்டோமேட்டிக் தான் வரும் உங்களுக்கு. இதுல கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 69,000 ரன் ஆயிருக்கு. எக்ஸ்எஃப் 60,000 ஓடி இருக்கு. எக்ஸ்எஃப் அந்த மாடல் கரெக்ட். ஆமா. இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 22 lakhs அவங்க கோட் பண்ணிருக்காங்க. டீசல். ஆமா, டீசல் ஆட்டோமேட்டிக் வரும் உங்களுக்கு. ஒயிட் கலர். ஆமா, ஒயிட் கலர். வெல் மெயின்டைன் வண்டி. ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு நல்லா வச்சிருக்காங்க. ஜாகுவார் உண்மையில செம வண்டின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு. ஜாகுவார் சும்மாவே சொல்ல வேண்டாம், நல்ல வண்டி, செம ஒர்த்து வண்டி. ஆமா. அதே மாதிரி இதுக்கு வந்து சன்ரூஃபும் உண்டு இல்லையா? ஆமா, ஃபுல்லா சன்ரூஃப் வந்துரும். இதுலயும் மொட்டை மாடி வந்துரும். அந்த மொட்டை மாடி இல்லாம வண்டி இருக்கிறது கம்மியா இருக்கு இல்ல? நிறைய பேர் அததானே லைக் பண்றாங்க. சன்ரூஃபோட வேணும்னு தானே லைக் பண்றாங்க. காத்து வேணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறாங்க. எந்த படத்துல ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. அங்க இருந்து நிறைய பேர் இந்த மொட்டை மாடி இருந்தாதான் வண்டி வேணும்ன்றாங்கப்பா. ஆமா, சரியா? இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 22 lakhs அவங்க கோட் பண்ணிருக்காங்க. நம்ம ரேட் நெகோஷியேட் தான். பார்கெயின் பண்ணி பேசிக்கலாம். நேர்ல வந்து பேசி நீங்க எடுத்துக்கலாம். ரேட் கம்மியா கூட பண்ணி தருவாங்க. அடுத்து நம்ம பாக்குறது சிட்ரானா. ஆமா, கலர் வித்தியாசமா இருக்குல்ல? ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் அழகா. வண்டி ரோட்ல போச்சுன்னா நீங்க தான் போறீங்க. நல்லா அழகா கண்டுபிடிக்கலாம். நல்லா பளிச்சுன்னு வண்டி தெரியும். நல்லா பிரைட்டா. காணாம போச்சுன்னு தொயாடவே வேண்டியது இல்ல. சிக்னல் டிராபிக் எங்க போனாலும் நீ நம்ம பிரைட்டா தெரியும். தனியா தெரியும், யூனிக்கா தெரியும். கண்டிப்பா. பெட்ரோல் வேரியண்டா? ஆமா. இது பாத்தீங்கன்னா சிட்ரான். இயர் பாத்தீங்கன்னா 2022. 23ல வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. சரி. பெட்ரோல் வேரியன்ட். 30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது ஓகே. இது C3 மேனுவல். இது உங்களுக்கு வண்டி நல்ல வெல் மெயின்டைன் தான். 30,000 கிலோமீட்டர்னா ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. யூசேஜ் கம்மியா தான் இருக்கு. வண்டி நல்ல ஃபுல் சர்வீஸ் தான். வெல் மெயின்டைன்ல இருக்கு வண்டி. Black and orange சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இல்லையா? ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இது அழகா. இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 590 அவங்க கோட் பண்ணிருக்காங்க. சரி. ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் தான். ஃபுல்லால நெகோஷியேட் பண்ணிக்க முடியாது. ஸ்லைட்லி கம்மி பண்ணலாம். கொஞ்சம் தான் கம்மி பண்ண முடியும். முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆமா. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர்டா வந்துருங்க. லோன் உண்டு இல்ல?
லோன் ஆப்ஷனல் இருக்கு. எல்லாத்துக்கும் லோன் உண்டு. மாடர்ன் கார்ல பொதுவா எவ்வளவு கார் இருக்கு? நம்ம கிட்ட ஒரு 60 to 70 கார்ஸ் இருக்கு. அதுல நாங்க ஒரு 10-15 தான் உங்களுக்கு காட்டுறோம். பாக்கி கார் என்னென்ன இருக்குன்னு தெரியும்னா அவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நேர்ல விசிட் பண்ணுங்க. டெஸ்ட் டிரைவ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா டெஸ்ட் டிரைவ் ட்ரை பண்ணுங்க, வண்டியை புக் பண்ணுங்க, சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு போங்க. அடுத்து நம்ம பாக்குறது எம்ஜி. ஆமா, ஒயிட் கலர்ல இருக்கு, ஜம்முன்னு. ஆமா, எந்த இயர் மாடல்? ஆமா, இது பாத்தீங்கன்னா எம்ஜி கிளாஸ்டர். இயர் பாத்தீங்கன்னா 2021. இது 4 வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக். 4 வீல் டிரைவா? ஆமா, ஆட்டோமேட்டிக். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 60,000 ரன் ஆயிருக்கு. ஒயிட் கலர் அழகா இருக்கு. உள்ள இருக்க சீட் கவர் நல்ல சாக்லேட் பிரவுன் கலர்ல நல்ல லெதர் சீட் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பரா இருக்கு, வெல் மெயின்டைன் தான். பெரிய சன்ரூஃப் கொடுத்திருக்காங்க, பெருசா கொடுத்திருக்காங்க. பெரிய மோட்டார் நிறைய காத்து வாங்க, குடும்பமே ஏறி நிக்கலாம் போல, குடும்பமே நிக்கிற மாதிரி சன்ரூஃப் கொடுத்திருக்காங்க. ரேட் எவ்வளவு வச்சிருக்காங்க? ஆமா, இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 28 lakhs அவங்க கோட் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம ரேட் பேசலாம், நெகோஷியேட் தான். ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது நம்ம ஃபேவரட்டான கார் ஸ்விஃப்ட். நீங்க ரேட் பட்ஜெட் இதெல்லாம் சொல்லுங்க, கிலோமீட்டர் எல்லாம். இது பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட். இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2021. ஓகே, இது பெட்ரோல் வேரியன்ட் மேனுவல். சரி. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 54,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. வண்டி வெல் மெயின்டைன் தான், சில்வர் கலர் உங்களுக்கு. இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 640 கோட் பண்ணிருக்காங்க. ரேட் நெகோஷியேட் தான். ஆமா, ரேட் பேசலாம், நெகோஷியேட் தான். ஓகே, 2021 மாடல். ஆமா, வண்டி வெல் மெயின்டைன்ல இருக்கு. நேரடியா ஷோரூம் வாங்க, விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பெஸ்டா எங்களால முடியுமோ அந்த பெஸ்ட் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். நீங்க வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு ஒரு ஹாய் போட்டீங்கன்னா அவங்க உங்களோட கேட்டலாக் அனுப்புவீங்களா? ஆமா, போட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. கிலோமீட்டர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவீங்க. ஆமா, டீடைலோட அனுப்புவாங்க. ப்ரொஃபைல், அந்த காரோட ப்ரொஃபைல் நீங்க அனுப்புவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணாலும் பார்க்கலாம். அண்ட் தென் நேர்ல வந்து பிடிச்சிருந்தா நீங்க ரேட்டை பேசி டீலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நாங்கள் கேட்ட மாதிரி 10-15 காரை காட்டினீங்க. அதோட கிலோமீட்டரு, அதோட ரேட்டு அண்ட் லோனு எல்லாம் சொன்னீங்க. எங்களுக்கு நேரம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச். நம்ம மாடர்ன் காசு வந்த போது மாடர்னாக இருக்க காசு நிறையவே பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஜாகாரோ, ஆடி, அது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கொடுக்கறது போலயே கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட்டின் போடுங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப குஷி ஆகிடுவோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்